எங்கள் வீட்டு தோட்டத்தில் எங்கே பார்த்தாலும் கருவேப்பிலை செடியாக தான் இருக்கும். நம்மளுக்கு தேவைப்படுற நேரம் நம்மளே அங்கனக்குள்ளேயே உருவி தாளிச்சுக்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரே ஒரு கரும்பு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தாங்க எங்கள் ஆயம்மா. அதுக்கப்புறம் பார்த்தா தர்பூசணி விதை போட்டிருந்தது நல்லா இப்போ தான் கொடி கொடியாக விட்டுருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதோட அதையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரே ஒரு சின்ன கண்டு பப்பாளி மட்டும் இப்போ தான் காய்க்கவே ஆரம்பிச்சிருக்கு. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி வாழை மரம் நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு இந்த வாழை மரம் வந்து நார்மல் ஹைட் அளவுக்கு இருக்காது. ஏன்னா அந்த சைடு தோட்டம் வந்து வாழை தோட்டம் நிறைய வச்சுருப்பாங்க. அது வந்து நார்மல் ஹைட்டில் தான் இருக்கும். ஆனால் இந்த வாழை வந்து அப்படி இருக்காது. பார்த்திங்களா, தென்னை மரத்துக்கு பாதி அளவுக்கு இந்த வாழை மரம் இருக்கும். அந்த அளவுக்கு இது வந்து ஹைட்டாக வரும். அப்புறம் பப்பாளி காட்டினாங்க. நல்லா கொலை கொலையாக இருந்தது. இந்த பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பழுத்துருச்சுன்னா. இப்போ காயாக இருக்குது அப்படின்னுக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா. அது இல்லாமல் நேற்று பெஞ்ச மழையில் வந்து 2 பப்பாளி மரம் அப்படியே சாஞ்சிருச்சு கொலையோட. என் மகன் அது மேலே விளையாடிக்கிட்டு இருந்தான். எங்கள் அம்மா திட்டிக்கிட்டு இருந்தாங்க, அது சைடு போகாதங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சரி கற்பூரவள்ளி வாழை தார் விட்டுருக்குன்னாங்க. அதோட சரி அதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது நார்மல் பூ அளவுக்கு இருக்காமல் பெருசாக இருக்கும். தாருமே அப்படி தான் இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வாழை மரமாக போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். தார் எல்லாத்துலேயும் விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாமே விட்டுருந்தது. இது வந்து இன்னுமே பெருசாக இருக்கும் இது கொலை. நம்ம வந்து ஒழுங்காக பராமரிக்கலைன்னா ஓரளவுக்கு மீடியமாக தான் வரும். இது இல்லாமல் இது கிழக்கண்டா இருந்ததுனால தான் ஓரளவுக்கு தார் வந்திருக்கு.